மாணவர்களோட மனசு வந்து தண்ணி மானைக்கு, அதை குழைச்சி பிடிச்சாதான் நிற்கும். கெட்டியா பிடிச்சி நிற்குமா? அதான் மாணவர்கள் மனசு. என்னைக்காவது போய் டாக்டரை பத்தி டாக்டர் அரசு மருத்துவமனையில் நல்ல வேலை அப்படியே படிக்கிறோம் இல்ல? ஒரு உயிரை வந்து நம்ம எவ்வளவு கோடியும் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஜட்ஜி தான் மேல உட்காந்துருப்பாங்க, லாயர்ஸ் தான் கீழே உட்காந்துருப்பாங்க, மக்கள் பின்னாடி இருப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இது நிலை மாறி அவர் கீழே உட்காந்துருக்கா, நான் மேல உட்காந்து என்னோட ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணுவேன். கிடைச்சதை விடக்கூடாது, கிடைக்கிறதையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப நான் வந்து இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அருந்திட்டு வந்தா அவனை வீட்டுக்கு வெளியே பத்தி விடுற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். எனது பெயர் எம் ஜெயக்குமார். நான் அரசு உயர்நிலைப் பள்ளி நாரணாபுரத்தில் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சு இப்போ 11th வந்து படிக்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி டிவைஸ், அதாவது தானியங்கி தீயணைப்பான். இதை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, நம்ம குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுற சிவகாசி தான் பட்டாசு நகரத்துக்கும் புகழ் பெற்றது. அந்த நகரத்தை சுற்றிலும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களும் வந்து வேலை செஞ்சு வராங்க. காலையில வேலைக்கு போற மக்கள் மாலையில வீடு திரும்புவாங்களா அப்படின்னு ஒரு அச்சத்தோட தான் வேலைக்கு போறாங்க. அந்த அச்சத்துக்கு காரணம் இந்த அடிக்கடி தொழிற்சாலைகள் ஏற்படுற தீ விபத்தும் அப்புறம் வந்து வெடி விபத்தும் தான் காரணம். இதை தடுக்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி டிவைஸ் என்ற ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சேன். இதில் வந்து என்னென்ன கருவிகள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் பார்ட்டே வந்து தான் ஹீட் சென்சார், செகண்ட் வந்து கண்டென்சர், கெப்பாசிட்டர், ரிலே, ஸ்விட்ச், ஃபேன், அப்புறம் வந்து பவுடர்ஸ், வேலை செய்கிற இடத்துல உள்ள பவுடர்ஸ், அப்புறம் வந்து டேங்க்கு, அப்புறம் வாட்டர், சாண்டு, அப்புறம் வந்து எல்இடி பல்ப், டேஞ்சர் எல்இடி பல்ப்ஸ், டேஞ்சர் ஹாரன். இதை வச்சு தான் நான் வந்து சர்க்கியூட்டை வந்து ஃபிட் பண்ணியிருப்பேன். அந்த சர்க்கியூட்டில் வந்து இப்போ ஒரு இடத்துல, ஒரு அறையில், ஒரு ஆஃபீஸில், ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 feet or 40 feet தான் இருக்கணும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. செகண்ட் ரூல்ஸ் பார்த்தோம்னா 8க்கு 8 என்ற இதில் தான் ரூம் வந்து கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து தேர்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அறைக்குள்ள வந்து ஒரு அறை வந்து 8 கட்டினா எவ்வளோ பெருசாக இருக்குமோ சிறுசாக இருக்குமோ நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அறையில் வந்து சிறுசாக தான் இருக்கும். அப்போ 4 பேர் தான் வேலை பண்ண முடியும். அப்போ வந்து இட நெருக்கடியாக இருக்கிறதுனால ஒன்று வந்து விபத்து ஏற்படலாம். ரெண்டாவது வந்து ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு இடையே வந்து உராய்வு ஏற்பட நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம். அப்போ அந்த ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கு இடையே உராய்வு ஏற்படுறதுனால வந்து தீ ஏற்படுது. தேர்ட் ரீசன் வந்து அதிகமான ஸ்டாக்கை தூக்கிட்டு போகிறதுனால அவங்களால நம்ம அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்ப அளவுக்கு மீறி தூக்கிட்டு போகிறதுனால அவங்களால வந்து இது பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படி போட்டுறாங்க. அப்போ அந்ததுனால வந்து தீ விபத்து ஏற்படுது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு வந்து நான் எப்படி செஞ்சிருக்கேன்னா, ஒரு அறையில் வந்து ஹீட் சென்சார் வச்சிருப்பேன். அப்போ எந்த இடத்துல தீ ஏற்பட்டாலும் அட் டைம்ல அட் செகண்ட்ல வந்து அதை கேட்ச் பண்ணிட்டு சர்க்கியூட்ல வந்து ரியாக்ஷன் நடந்தவொடனே அந்த இன்ஃபர்மேஷனை இந்த மானைக்கு இந்த அறையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை எல்இடி பல்புக்கும் டேஞ்சர் எல்இடி பல்புக்கும் டேஞ்சர் ஹாரனுக்கு வந்து அனுப்பிடும். அனுப்பினவனை வந்து தன்னோட இது பணியை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த இது. அப்போ டேஞ்சர் எல்இடி பல்ப் க்ளோ ஆனோடனே ஒன்று ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டேஞ்சர் க்ளோ எல்இடி பல்ப் க்ளோ ஆனவனே மக்கள் வந்து வெளியேறணும். செகண்ட் ரீசன் அதுவும் என்னால் முடியலையா, நான் கவனிக்கலை, ஏதோ அடிச்சது அதனால நான் பார்க்கலாம்னா டேஞ்சர் ஹாரன் அதோட கீக்கிங் அடிச்சுட்டு இருக்கோம், அதுலேயும் தப்பிச்சு போயிடலாம். அப்போ அந்த 2 ரீசன்லேயும் தப்பிக்க முடியாத மனிதர்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அப்போ ஒரு அறைக்கு வெளியே வந்து நான் வந்து பெரிய டேங்க் வச்சுருப்பேன். அந்த டேங்க்ல வந்து வாட்டர் இருக்கும். ஒரு சில வெடிகளை கிராக்கர்ஸ்ல வாட்டர் ஊற்றினாலும் கூட கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிக்கு ஃபேக்ட்ரிஸில் வந்து சேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சேண்ட் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி இந்த மணலை அப்படியே அட் அ டைம்ல வந்து அந்த அறைக்குள்ள போட்டுருது. அப்போ ஒன்று டேஞ்சர் வெளியேறலாம், இன்னொன்று வந்து எல்இடி பல்ப் மூலம் வெளியேறலாம். 2 ரீசன். அப்புறம் தேர்ட் ரீசன் வந்து அது ஆஃப் பண்ணுது, தீயவே டக்குன்னு ஆஃப் பண்ணுது. அப்புறம் வந்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உயிர் சேதத்தை காப்பாற்றணும். ஒரு உயிரை வந்து நம்ம எவ்வளவு கோடியும் கொடுத்தாலும் வாங்க முடியாது, எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும், ஏன்னா உலகத்துல உள்ள எவ்வளோ பெரிய அளவுக்கான மதிப்பு கொடுத்தாலும் வாங்க முடியாது. போன உயிர் போனதா, திருப்பி வராது. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இந்த செயல் திட்டத்தை வந்து செஞ்சேன். RMSA என்ற திட்டத்தின் கீழே வந்து ஒரு சயின்ஸ் காம்படிஷன் நடந்தது. அதில் என்னோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண, அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சி ஒரு கேஷ் அவார்டு கிடைச்சி
ஸ்கூல்ல வந்து அப்துல் கலாம் ஐயாவோட பணியாற்றிய திரு சிவ சுப்பிரமணியம் ஐயா அவர்களை நேரில் சந்திச்சு என்னோட ப்ராஜெக்டை டிஸ்பிளே பண்ணி பாராட்டுவாங்க. அப்ப இதே மாநிலத்தை பிரஸ் மீட்காரங்க எனக்கு முன்னாடி நின்றுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஏப்பா நீ சொல்றதுலப்பா இதை வந்து எப்படிப்பா நீ வந்து ஃபேக்டரியில வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி சிறு சிறு குழந்தைகள் செய்யறதுதான் ஒரு விதை, அதை நாங்க போட்டு முளைச்சி தண்ணி ஊத்தி காய்கனியை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி நாங்க உலகத்துல சயின்டிஸ்ட்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு வந்து பெங்களூர்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னாடி வந்து என்னோட திரு ஹெட்டே அவர்கள் முன்னாடி என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணேன். நம்ம ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஜட்ஜி தான் மேலே உட்காந்துருப்பாங்க, லாயர்ஸ் தான் கீழே உட்காந்துருப்பாங்க, மக்கள் அது பின்னாடி இருப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இது நிலை மாறி அவர் கீழே உட்காந்துருக்கா, நான் மேலே உட்காந்து என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற நிறுவனத்தின் மூலம் வந்து ரஷ்யா செல்லும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அப்ப இதுக்கான விண்ணப்பங்களை வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க, இது பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க. அதை எங்க சார் பார்த்துட்டு எனக்கு அப்ளை பண்ணவும் அதுல வந்து 1000 ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தது. அதுல பெஸ்ட் 500 செலக்ட் பண்ணி திரும்பி பெஸ்ட் 250 செலக்ட் பண்ணி திரும்பி பெஸ்ட் 100 செலக்ட் பண்ணாங்க. அந்த 100 ப்ராஜெக்ட்ஸ்லயுமே என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகி சென்னையில வந்து நுங்கம்பாக்கத்துல வந்து எனக்கு வந்து காம்படிஷன் நடந்தது. அப்போ வந்து 4 பிரிவா வந்து காம்படிஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து எலக்ட்ரிக்கல்ஸ், செகண்ட் செக்ஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ், தேர்ட் செக்ஷன் ரோபோட்டிக்ஸ், ஃபோர்த் செக்ஷன் அக்ரிகல்ச்சர். இந்த 4 பிரிவில் வந்து ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கும் 25 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ஆனால் அது வந்து தமிழ்நாடு லெவலில் இல்லை, அகில இந்தியா லெவலில் வந்து எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாத்தோட ப்ராஜெக்ட்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மெம்பர்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மித்த எல்லாரும் ஒரு 80 பேருமே நம்ம அகில இந்தியா லெவலில் தான் வந்திருக்கவங்க. அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டேன். அப்போ சஜ்ஜெல்லாம் வந்தாங்க, என்னோட ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணேன், டிஸ்பிளே பண்ணேன். சரிப்பா குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க குட்டுன்னு சொல்றாங்க, அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சேன். குட்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு வெரி குட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்து வெரி குட் சொல்லிட்டாங்க. அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்லாம் வாங்கிட்டேன். பரவாயில்ல சரி மார்க் வர பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கான்ஃபரன்ஸ் கால இந்த மாநிலம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து 5 செலக்ட் பண்ணாங்க. அதுல நானும் செலக்ட் ஆகி டாப் 10ல வந்துட்டேன். டாப் 10க்கு இப்போ இதான் எண்டு காம்படிஷன். அதில் வந்து ஒரு டைட்டிலை கொடுத்து வந்து பேச சொல்லுவாங்க. அந்த டைட்டிலோட நேம் என்னதுன்னா, உன்னோட பேரண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ்க்காக நீ டாக்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க. உன்னோட எய்ம் வந்து உன்னோட லட்சியம், உன்னோட குறிக்கோள் வந்து நீ வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஆகணும், அப்படி இந்தியாவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புகிற. நீ எப்படி உன்னோட பேரண்ட்ஸ் மனசை கன்வின்ஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். முதல்ல கேள்வி ஒன்று கேட்டேன், யாருக்காவது எங்கள் ஊரில் உள்ள திரு குப்புசாமி டாக்டர் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஸ்டேஜில் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு சரி செகண்ட் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு கேட்குறேன். யாருக்கெல்லாம் இந்த இந்தியா நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி சயின்டிஸ்ட் திரு அப்துல் கலாம் ஐயா தெரியுமா? எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன். ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் பண்ணேன். செகண்ட் ரீசன் பண்ணோம்னா, நம்ம ஒரு சயின்ஸ் புக் எடுத்து படிக்கிறோம், அதில் போய் டாக்டர் இந்த மருந்தை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார் அப்படியே படிக்கிறோம். டாக்டர் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்துள்ளார், டாக்டர் புற்றுநோயை தவிர்க்க ஒரு மருந்து அப்படியே படிக்கிறோம். நோ எப்படி படிக்கிறோம்? சயின்டிஸ்ட் தாம்சன் விளைவை கண்டுபிடித்துள்ளார், இந்த சயின்டிஸ்ட் டால்டன் விளைவை கண்டுபிடித்துள்ளார், இவர் எஸ்எல்வி. பேப்பர்ல பார்த்தாலுமே காலையில எழுந்து நியூஸ் பார்க்குறோம், அதுல கூட டாக்டர் ஏதோ வரும், டாக்டர் வந்து அரசு மருத்துவமனை. ஆனா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இந்த சயின்டிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும்? வெற்றிகரமாக விஞ்ஞானிகள் SLCV ராக்கெட்டை விண்ணில் ஏவியுள்ளனர். அப்படிதான் படிக்கிறோமே தவிர என்னைக்காவது போய் டாக்டரை பத்தி டாக்டர் அரசு மருத்துவமனையில் நல்லா வேலை அப்படியே படிக்கிறோம் இல்ல டாக்டரை பத்தியா படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம அந்த சயின்டிஸ்டை பத்தியும் படிக்கணும். இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன். இது வந்து லாஸ்ட் ரீசன். இது என்னன்னா, குழந்தைகளோட மனசு வந்து தண்ணி மாணிக்கி, அதை குழைச்சி பிடிச்சா
நான் இது வந்து ஒரு இதில் வந்து கேட்டு படிச்சுக்கிட்டேன். ஒரு அண்ணன்ட்ட வந்து கேட்டு படிச்சுக்கிட்டேன். அவங்க சொல்லி கொடுத்தா நான் படிச்சுக்கிட்டேன். அந்த அந்த ஒரு மாணவர்களோட மனசு வந்து தண்ணி மானைக்கு அதை குழைச்சி பிடிச்சாதான் நிற்கும். கெட்டியா பிடிச்சி நிற்குமா? அதான் மாணவர்கள் மனசு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் ஒரு 3 minutes தான் பேசுனேன். மித்தவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுனாங்க. பரவாயில்ல நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்ப வந்து ரிசல்ட் தெரிவிக்க போறோம். யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் கோஸ் டு அப்படின்னு சொல்ல உடனே ஐயோ எனக்கு அப்படியே உடலாம் ஒரு மாதிரியா போச்சு. நான் வருவேனா வர மாட்டேனான்னு ஒரு மாதிரியா போச்சு. அதுக்கப்புறம் தான் தேர்ட் பிரைஸ் கோஸ் டு எம் ஜெயக்குமார் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் கொடுத்ததுனால எனக்கு வந்து இவ்வளவு பிரைஸ் கிடைச்சது. நான் தோல்வி அடைஞ்சு இப்ப வெற்றிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தேர்ட் பிரைஸ் கிடைச்சது. அப்ப அந்த இடத்துல அளவில்லாத சந்தோஷப்பட்டேன். செகண்ட் பிரைஸ் வந்து ஒரு புதுடெல்லி மாணவன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஒரு பையன், சிவசூரியன் ஒரு பையன், அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் ரஷ்யா கூட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நம்ம தேர்டு வந்துட்டோமே, நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு ஒரு ஏக்கத்திலே இருந்தேன். நம்ம என்னைக்காவது ரஷ்யாவை போய் பார்க்கணும், ரஷ்யாவில் எப்படிலாம் கல்ச்சர் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வத்துல மிகுந்துட்டேன். மிகுந்த உடனே என்னுடைய ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு அதை எடுத்து நடத்துற திரு ஸ்ரீமதி மேம் அவங்க தான் பரவாயில்ல நல்ல ஆர்வம் மிகுந்துக்கிறாங்க இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்துட்டாங்க அவங்க மேம். அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டு என்னை வந்து ரஷ்யா கூட்டு போறாங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து 2 லட்சம் வந்து தேவைப்பட்டது. இந்த 2 லட்சம் ஐயோ நமக்கு கிடைக்குமா ரஷ்யா போகதான் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, முயற்சி திருவினை யாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வந்து எதுனாலும் அடைய முடியும். முயற்சி செய்யாம சுவாமியை இருந்துட்டு கடவுளே நான் வந்து பரிசு எழுத போறேன் 100க்கு 100 கொடுத்துரு உனக்கு 10 தேங்காய் உடச்சு விட்டுறேன் அப்படித்தானே கடவுளை வந்து எழுத போறாரு. நம்ம தான் எழுத போறாரு. நம்ம போய் பரீட்சையில போட்டுட்டு அவர் எழுதிவாரா? எழுத மாட்டாரு. நம்ம தான் எழுதணும். அப்ப நமக்கு தேவையான ஆர்டர் நம்ம தான் கொடுத்தாதான் நம்ம வந்து நம்ம அடைஞ்ச லட்சியத்தை எடுக்க முடியும். ஒரு 100 மார்க் பண்ணணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும், எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண 100 மார்க் அடைஞ்சு 99 எடுக்க வைக்கிறாங்க. ஒரு மார்க் எப்படி வருது? அந்த 1 மார்க் புக்குக்குள்ள இருந்து கேட்கறாங்க. அந்த 1 மார்க் நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த 100 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப நம்மளும் நானும் ஒரு சயின்ஸ்ல சண்டை வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை கிடைக்கும். இப்படி முயற்சி பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்டோ வரலாம், செகண்டோ வரலாம். அதே போலதான் நானும் முயற்சி பண்ணுதான் எனக்கு வந்து இதை படிச்சு நான் வந்து அதுல செலக்ட் டிஎன்ஸ்ல செலக்ட் ஆயிடுது. எனக்கு குஜராத்துக்குள்ளதான் சுத்துற மாதிரி பயன்படும். ஆனா இதுல சேர்ந்ததுனால எனக்கு என்னாச்சு, ரஷ்யாவுக்கே சுத்துற அளவுக்கு வந்துருச்சா. அப்ப கிடைச்சதை விடக்கூடாது, கிடைக்கிறதையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப நான் வந்து இருந்தேன். இப்ப வந்து நான் ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வந்து எனக்கு வந்து அந்த பண உதவி செஞ்ச ஐயா அவர்களுக்கு வந்து எனது நன்றி. திரு விஜயகுமார் ரஷ்யா வாழ் தமிழ் மக்கள், அவங்க வந்து ரஷ்யால வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து செக்ரட்டரியா இருக்காரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பேப்பர்ல போட்டு எங்க சார் காமிச்சாங்க. எங்க சார் பேரு வந்து கருணைதாஸ், திரு உயர்ந்து கருணைதாசர் ஆசிரியர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து ரஷ்யால உள்ள அந்த சார் பார்த்துக்கிட்டு நைட்ல போன் பண்ணி எங்க சார்ட்ட கேட்டிருக்காங்க. சார் எங்க அருணாபுரத்தை சார்ந்த அந்த பையன் வந்து ரஷ்யா வரான், அந்த 2 லட்சம் தேவைப்படும் சொல்றீங்களே, அந்த 2 லட்சத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை வந்து அவர் கெஞ்சி வாங்கி வந்து கேட்டு கட்டினாரு. இந்த மாதிரிக்கு நல்லுள்ளங்கள் இருக்கிறதுனாலதான் பல மாணவர்கள் வந்து இன்னும் முன்னேறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து நான் ரஷ்யாவுக்கு வந்து போனேன். ரஷ்யாவில் உள்ள கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அங்க உள்ள ஏவிஸ் டியூஷன்ல போய் எனக்கு 3 days கேம்ப் நடந்தது. எப்படியெல்லாம் விமானம் தயாரிக்கிறாங்க, எப்படியெல்லாம் அங்க விண்கலம் தயாரிக்கிறாங்க, விண்கலத்துக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு, கவுண்டர் ரூம் எப்படி இருக்கு, என்னென்ன மெடிக்கல் யூஸ் பண்றாங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படி இருக்கு, டாய்லெட் எப்படி இருக்கு, எப்படி படுக்கிறாங்க, எப்படியெல்லாம் அங்க உள்ளே ஜிம் இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இது முக்கியமான விஷயம், ரஷ்யால வந்து நம்ம இந்தியாவில் உள்ள விண்வெளிக்கு சென்ற வீரர்களை அங்க வந்து வச்சிருக்காங்க, போட்டோ வச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா வந்திருக்கு. இந்த மாதிரி பல நாடுகள் வந்து நம்ம போட்டோ வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. நான் ஒரு இந்தியன் அப்படி தெரிவிச்சிருக்கல வந்து நான் ஒரு பெருமைப்படுறேன். 2வது ரீசன்
கண்டிஷன் வந்து அங்க 3 days கேம்ப்ல வந்து எனக்கு ஒரு சேட்டலைட் கருவியெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு சேட்டலைட் தயாரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சேட்டலைட் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு லஞ்ச் பிரேக்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் நமக்கு டைம், அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல 2 குரூப்ஸா பிரிஞ்சோம். மொத்தம் 9 கண்டென்சர் வந்து ரஷ்யாவுக்கு வந்தாங்க. அதுல 5 பேர், ஒரு கண்டென்சர் 4 கண்டென்சர். நான் வந்து நான் ஒரு 3 பையங்க, நான் ஒருத்தேன். நான் வந்து ஒரு அணி, எனக்கு எதிர்த்த ஒருத்தவங்க அணி. இப்போ 2 பேரும் ப்ராஜெக்ட்ல வந்து சேட்டலைட் தயாரிக்கிற மும்முரமா இருக்கும். நீயா நானா, நீயா நானா, நீயா நானா, நான் தான் முன்னாடி, நீ தான் முன்னாடி. நாங்க முன்னாடி போனா அவங்க முன்னாடி இருந்துறாங்க, நாங்க பின்னாடி போனா அவங்க திரும்பி நாங்க முன்னாடி போக வேண்டியதா இருக்கு. இப்படி செஞ்சு 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 காடு ஒரு பண்ணதுனால நான் ஒரு மாடல் சேட்டலைட் பண்ணி அதுக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா சேட்டலைட் பேர் வச்சிருக்கேன். இப்போ அந்த சேட்டலைட் வந்து ரஷ்யால 7 ஸ்டேஷன்ல போய் போனா பார்க்கலாம். இந்த மாதிரிக்கு அங்க வந்து நமக்கு வந்து நம்ம நல்ல கேம்ப் கொடுக்குறாங்க. ரஷ்யால வந்து அவங்களோட கல்ச்சரல் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து பண உதவி அளித்த அந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனக்கு உறுதுணையா இருந்த திரு கருணாசர் ஆசிரியர்களுக்கும், அந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற நிறுவனத்தை எடுத்து நடத்தும் திருமதி அம்மா ஸ்ரீமதி அவர்களுக்கு நான் மிக்க மிக்க தாழ்மையோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி நான் 8th ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த நேம் வந்து இப்போ கேஸ் லீக் ஆனா வந்து அதை எப்படி கண்டறியறது மெஷினோ, இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அருந்திட்டு வந்தா அவனை வீட்டுக்கு போய் பத்தி விடுற விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு டெல்லி லெவல்ல வந்து பெஸ்ட் ஸ்பீச்சர் அவார்டு கிடைச்சிருந்தது. நடிகர் ஐயா அவர்கள், நடிகர் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், நடிகர் திரு கார்த்தி ஐயா அவர்களுக்கும், நடிகர் திரு சூர்யா ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.